பொங்கல் பண்டிகைக்கு 9 நாட்கள் விடுமுறையா? என்ன விவரம் என்பது குறித்து எந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அரசு விடுமுறை அளித்தால் 9 நாட்கள் வரை விடுமுறை கிடைக்க வாய்ப்புள்ளது. போகி பண்டிகைக்கு விடுமுறை அளிக்கப்படுமா என்பது இன்னும் உறுதியாகவில்லை. அதாவது பள்ளி பயிலும் மாணவர்களுக்கு விடுமுறை என்ற வார்த்தையை கேட்டாலே சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷம். அந்த பள்ளிகளுக்கு தொடர் விடுமுறை என்றால் சொல்லவே வேண்டாம். அந்த அளவுக்கு இரட்டடிப்பு சந்தோஷத்தில் பள்ளி மாணவர்கள் துள்ளி குதிப்பர். இந்நிலையில் ஜனவரி மாதத்தில் வரும் பொங்கல் பண்டிகைக்கு எத்தனை நாட்கள் விடுமுறை என்பதை இந்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் பொங்கல் பண்டிகைக்கு 3 நாட்கள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது ஜனவரி 14 செவ்வாய்க்கிழமை தைப்பொங்கல், ஜனவரி 15 புதன்கிழமை திருவள்ளுவர் தினம், ஜனவரி 16 வியாழக்கிழமை உழவர் திருநாள் வருகிறது. அரசு மனசு வைத்தால் அரசு ஊழியர்களுக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் 9 நாள் விடுமுறை கிடைக்க வாய்ப்புள்ளது. அப்படி பார்க்கும்பொழுது பொங்கல் முந்தைய நாள் போகி பண்டிகை ஜனவரி 13ஆம் தேதி வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் போகி பண்டிகைக்கு அரசு விடுமுறை அளித்து வருகிறது. ஆகையால் அன்றைய தினம் அரசு விடுமுறை அளிக்க அதிக வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. அதே போல ஜனவரி 11 மற்றும் 12ஆம் தேதிகளில் சனி ஞாயிறு விடுமுறை வந்து விடுகிறது. இடையில் ஜனவரி 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஒரு நாள் மட்டும் விடுமுறை அளிக்கும் பட்சத்தில் மறுநாள் சனி ஞாயிறு வார விடுமுறை வந்துவிடும். அப்படி வெள்ளிக்கிழமை விடுமுறை அளிக்கும் பட்சத்தில் மொத்தம் 9 நாட்கள் பள்ளி மாணவர்களுக்கு விடுமுறை கிடைக்க வாய்ப்புள்ளது. அப்படி விடுமுறை அளிக்காத பட்சத்தில் போகி பண்டிகைக்கு மட்டும் விடுமுறை அறிவித்தால் பள்ளி மாணவர்களுக்கு 6 நாட்கள் விடுமுறை கிடைக்கும். 9 அல்லது 6 நாட்கள் விடுமுறை கிடைப்பது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்ட நிலையில் பள்ளி மாணவர்கள் இப்போதே குஷியில் இருந்து வருகின்றனர். ஏற்கனவே அரையாண்டு விடுமுறை 9 நாட்கள் கிடைத்த நிலையில் மீண்டும் தொடர் விடுமுறை கிடைக்கவும் வாய்ப்புள்ளது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியா நெட் நியூஸ் மீடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.